மாஸ்டர் திட்டம் போடும் எடப்பாடி அதிர்ச்சியிலே அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதாவது ஒரு தோல்வியை சந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு தோல்வி என்பது கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு வெற்றியும் தோல்வியும் மிக சகஜமான ஒன்று. எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது அப்படின்னு தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன் ஸ்டாலின் அவர்கள் கூட குளத்தூர் தொகுதியிலே தோல்வியை தழுவியிருந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாஸ்டர் திட்டம் ஒன்றை போட்டு வைத்திருக்கிறாராம். அதற்கு ஏற்பவர்தான் அதிமுகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி இல்லை என எம்எல்ஏ கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் இரவு பேசியிருக்கிறார். அதாவது நேற்று தினம் கவர்னரை சந்தித்துவிட்டு புதுச்சேரி கிளம்பிய எடப்பாடி பழனிசாமி அங்கு இருக்கக்கூடிய புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த நேரத்திலே திமுகவுடன் கண்டிப்பாக கூட்டணி என்பது கிடையாது என அந்த எம்எல்ஏ கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாராம். பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் தமிழக வெற்றி கழகம் முட்டி மோதி கொண்டிருக்கிறது. கடைசியாக இறுதியாக அதிமுகவின் பக்கம் வருவார்கள். இதுவரைக்கும் நாம் பொறுமை காப்போம். யாரும் புதுச்சேரியை விட்டு செல்ல வேண்டாம் எனவும் எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாராம். இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக செய்திகள் என்பது ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. அதாவது பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் பக்கம் வருவார்கள். அதுவரைக்கும் பொறுமை காப்போம். அதுவரைக்கும் வரக்கூடிய செய்திகள் அதிமுக திமுக கூட்டணி அமைய போகிறதென செய்திகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் யாரும் காதில் வாங்க வேண்டாம். நாம் பொறுமை காப்போம். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் நம்மை தேடி வரும். நாம் யாரையும் தேடி போய்விடக் கூடாது. அப்படியே வரவில்லை என்றாலும் எந்த நட்டமும் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பேசியிருக்கிறாராம். அப்பொழுது நம்மளது கோரிக்கைகளை வைத்து அதற்கு சரி என்றால் மட்டும் கூட்டணி அமைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கலாம் என தமிழக வெற்றி கழகத்திற்கு அதாவது எம்எல்ஏ கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி அதிரடியான பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்ப தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக தொகுதிகளில் வெற்றி பெற்றுமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கித்தான் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் விஜயோடைய என்ட்ரி என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் மிகப்பெரிய ஒரு பிரளயமாகத்தான் வெடித்திருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வெடிப்பு தான் வாக்குகளாக ஒவ்வொரு தொகுதியிலுமே விழுந்திருக்கிறது. அதாவது ஒரு 10 தொகுதிகள் அதிகப்படியான வாக்கு 10 தொகுதியில் மட்டும் விஜயோடைய கட்சி வெற்றி வகை சூடியிருந்தால் இந்நேரம் தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருப்பார். ஆனால் ஒரு 10 தொகுதிகள் என்பது குறைவாக இருப்பதன் காரணமாக காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்திருக்கிறார். அப்படியும் இன்னொரு 6 தொகுதிகள் என்பது கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 6 தொகுதிகளில் முட்டுக் கொடுப்பதற்கு அதிமுக செல்லுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா? அப்படி கூட்டணி சேர்ந்தால் அது தமிழக மக்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.